ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் நம்மளுடைய 30s அண்ட் 40s தெரிஞ்சுக்கிட்டு இல்லை ரியலைஸ் பண்ண விஷயங்கள் நம்மளுடைய 20s நம்ம கற்றுக்கிட்டு இருந்தால் நம்மளோட லைஃப் இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற 10 விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ யாராவது 20s இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அந்த 10 விஷயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் இஸ் அன் அசட். நேரம் தான் நம்மளுடைய சொத்து. ஆமாங்க, நம்ம எப்போவுமே நம்ம 20s நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இன்னும் டைம் இருக்கு இல்லையா, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறமா கற்றுக்கலாம், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயத்தை நம்ம ப்ரோகாஸ்டினேட் பண்ணி அதை தள்ளி வச்சுட்டே இருப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரம் போச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. டைம் கான் இஸ் டைம் லாஸ்ட். நம்ம ஏதோ பணத்தை கூட நம்மளால் திரும்ப சம்பாரிச்சிக்க முடியும், ஆனால் நேரத்தை நம்மளால் திரும்ப பெறவே முடியாது. அதனால் நம்ம நமக்கு கிடைச்சிருக்க டைமை, ஃப்ரீ டைமை எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதுதான் ஏதோ ஒரு புது ஹேபிட்டோ, ஒரு புது ஸ்கில்லோ, ஒரு ஹாபியோ, ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுல நம்மளுடைய நேரத்தை நம்ம கண்டிப்பாக செலவிடணும். அண்ட் ஸோ நம்மளுடைய நேரத்தை ஒரு நல்ல விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி செலவிட்டோம்னா அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் லிட்ரஸி, பணத்தை பற்றின அறிவு. ஆமாங்க, நம்மள நிறைய பேர் நம்மளுடைய 20s கற்றுக்க தவறுற ஒரு விஷயம் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. நம்ம எப்போவுமே நம்ம ஸ்கூலில் சயின்ஸ், மேக்ஸ் இதெல்லாம் படித்து கற்றுக்குறோம், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் படித்து கற்றுக்குறோம். ஆனால் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ எங்கேயுமே சொல்லித்தரப்படுறது இல்லை. ஆனால் இது நம்ம லைஃபுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்கில் அப்படின்றத நம்ம லேட்டராக தான் தெரிஞ்சுக்கிறோம். டேக்ஸ்னால் என்னது, கிரெடிட் ஸ்கோர்னால் என்னது, டேக்ஸ் எப்படி கம்ப்யூட் பண்ணுறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டிங் பற்றி நம்ம ரொம்பவே லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணணும். நம்மளுடைய 20s ஸ்டார்ட் பண்ணுற ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய 50s அண்ட் 60s நமக்கு அது எப்படி ஒரு ஹியூஜ் ரிட்டர்னாக வரும் அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணிக்கணும். அதனால் நீங்கள் உங்களுடைய 20s இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் ஐடென்டிட்டி இஸ் ஸ்டில் பீயிங் பில்ட். நம்மளுடைய அடையாளம் அப்படின்றது இன்னும் உருவாகி கொண்டே தான் இருக்குது. அது கம்ப்ளீட் ஆகலை. நம்மளோட மிட் 20s நம்ம எப்போவுமே என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அது நமக்கு வரலைன்னா நம்ம அதுலேயே ஃபிக்ஸ் ஆகிறோம். ஓகே, எனக்கு இந்த விஷயம் வராது, எனக்கு இந்த இது கிடையாது, எனக்கு இது வேண்டாம் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிடும். பட் ஆனால் நம்மளுடைய மிட் 20s தான் நமக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் டைம். அந்த டைமில் தான் நம்ம புது புது விஷயங்களை கற்றுக்கணும், புது புது விஷயங்களை ட்ரை பண்ணணும், சேஞ்ச் அக்செப்ட் பண்ணணும், சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ சேஞ்ச் நம்ம எப்போவுமே ஃபெயிலியராக நினைக்கக்கூடாது. சேஞ்ச் இட் இஸ் an opportunity for growth அப்படின்னு நம்பணும். நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஸ் வெல்த். ஆமாங்க, உடல் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமானது. ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறது நிஜமாகவே ஒரு கோல்டன் ரூல் தான். இது ஒரு பொன்மொழி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய 20s நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டு, நம்ம தூங்காமல் நம்ம செய்கிற சில விஷயங்கள், நம்ம உடலுக்கு கெடுதல் தரக்கூடிய சில நிறைய விஷயங்களை நம்ம செய்கிறது அந்த டைமில் நம்மளுடைய உடல் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால்